திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 961. அதிகாரம் மானம். இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த போது 1920ஆம் ஆண்டு இந்திய குடிமைப்பணி எனப்படும் ICS தேர்வு லண்டனில் நடைபெற்றது. அத்தேர்வில் பங்கேற்ற வீரமும் விவேகமும் நிறைந்த இந்திய இளைஞன் ஒருவர் தேர்ச்சி பெற்று 4வது இடத்தை பிடித்தார். ஆனாலும் தனது நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயரிடம் அடிமை வேலை செய்ய அவருடைய தன்மானம் இடம் தரவில்லை. ஆகையால் தேர்வு முடிவு வெளிவந்த மறுநாள் தேர்வு அதிகாரியான மாண்டேகு பிரபுவை நேரில் சந்தித்து, நான் ஓர் இந்தியன், ICS தேர்வில் தேர்ச்சி பெற்ற இந்தியர்களில் 4வது இடம் பிடித்துள்ளேன் என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள் எதிரில் அமர்ந்திருந்த மாண்டேகு பிரபு குறுக்கிட்டு, ICS தேர்வில் வெற்றி பெற்று விட்டால் உடனே வேலை கேட்டு வந்து விடுவாயா? ஆங்கிலேயர்களுக்குத்தான் முன்னுரிமை வழங்கப்படும், அதற்கு பிறகுதான் இந்தியர்கள் என்று ஆணவத்தோடு கூறினார். அதற்கு அந்த இளைஞன், உங்களுக்கு இந்தியர்களை விட ஆங்கிலேயர்கள் தான் முக்கியம் என்பதை தெரிந்து கொண்டு செல்ல உங்களை தேடி நான் வரவில்லை. ஆணவம் பிடித்த ஆங்கிலேயரின் கீழ் வேலை செய்ய எனக்கு விருப்பமில்லை. நீங்கள் தரும் பதவியை துறப்பதற்காகவே நான் இங்கு வந்தேன் என்றார். மதிப்புமிக்க பதவியை உதறித்தள்ளி அந்த இளைஞனை ஆச்சரியமாக பார்த்த மாண்டேகு பிரபு, உனக்கு என்ன மூளை குழம்பை விட்டதா? உன் பெற்றோர் வருத்தப்பட மாட்டார்களா என்று கேட்டார். அதற்கு அவ்விளைஞன், என் தாய் தந்தையருக்கு வருத்தமாகத்தான் இருக்கும், ஆனாலும் என் தாய்நாட்டின் வருத்தம் அதைவிட பெரியது. என் தன்மானத்தை இழந்து உங்களிடம் பணியாற்ற விரும்பவில்லை. எங்கள் தேசத்தின் இருந்து உங்களை விரட்டி அளிப்பதுதான் என் முதல் பணி என்று ஆவேசத்துடன் கூறிவிட்டு தனது ICS சான்றிதழை அந்த ஆங்கிலேயரின் மேஜை மேல் தூக்கி எறிந்துவிட்டு வெளியேறினார். அந்த துணிச்சல் மிக்க இளைஞன் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி ஜெய்ஹிந்த் என்று வெற்றி முழக்கமிட்டு ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார். அந்த இளைஞன்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இன்றியமையாத சிறப்புடைய செயல்களாயினும் குடிப்பிறப்புக்கு தாழ்வு வருமானால் அச்செயல்களை செய்யாது விடுதல் வேண்டும் என்பதை இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தாழ்வு தரும் செயல் இழுக்கு, பெருமை தரும் செயலே சிறப்பு.